ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் சுஜாதா மனோகரன் பேசுகிறேன். இன்னைக்கு நீங்கள் பார்க்கறது ரொம்ப ஸ்பெஷலான ஒரு டிஷ்ஷுங்க, பாரம்பரியமான டிஷ்ஷும் கூட. இது வந்து செட்டிநாட்டு ஸ்பெஷல் தேரக்கல். இந்த நிறைய வெஜிடபிள்ஸோட இந்த கிரேவி ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க, ரொம்ப ஈஸியாகவும் செஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் என்னோட தேடலில் இது ஒரு மைல்கல்னு வச்சுக்கலாம். ரொம்ப டேஸ்டியாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். என்னோடது கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாம் தெரியும், நல்ல ஒரு ஹெல்த்தியான டிஷ்ஷாக இருந்தால் தான் நான் அதை செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தேடலில் கிடைச்ச இது ஒரு இந்த டிஷ்ஷும் ஒரு பொக்கிஷன் தாங்க. ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும், எல்லா டிஃபன்ஸோடையும் சாப்பிட்றதுக்கு ஏற்றதாக இருக்கும், எல்லா வயசுக்காரங்களும் தைரியமாக சாப்பிடலாம். அது மாதிரி ஒரு இதமான டேஸ்டியான கிரேவிங்க. கண்டிப்பாக நீங்கள் எல்லாம் செஞ்சு பார்ப்பீங்க. வாங்க வீடியோ பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் சுஜாதா மனோகரன் பேசுகிறேன். இன்னைக்கு நாம் பார்க்க போகிறது செட்டிநாட்டு ஸ்பெஷலுங்க. இதை உருளைக்கிழங்கும் கத்திரிக்காவும் போட்டு செய்கிற ஒரு கிரேவி. இதுக்கு பேர் தேரக்கல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இந்த தேரக்கல் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கெல்லாம் தெரியணும் இல்லைங்களா? இந்த வந்து நான் அப்படியே வீடியோ நம்ம செஞ்சுக்கிட்டே இந்த டிஷ்ஷை செய்ய ஆரம்பிச்சுட்டு அப்படியே மத்தியில் நான் சொல்கிறேன். இப்போ இதுக்கு பாருங்கள், வெங்காயம், கருவேப்பிலை, பூண்டு வச்சுருக்கேன், ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இதுக்கு வந்து இன்க்ரீடியன்ஸும் ரொம்ப கம்மி தான். இப்போ நான் வானலி ரெடியாக வச்சுருக்கேன். இப்போ நம்ம இதுக்கு தாளிச்சுட்டு மற்றது என்ன செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ பாருங்க, வானலியில் எண்ணெய் வச்சுருக்கேன். இப்போ இதில் கடுகு தாளிச்சுக்கலாம். கடுகு தாளிச்சுட்டு இதை ஒரு நிமிஷம் இது பொரியட்டும். இப்போ கடுகு பொரிஞ்சதுமே இந்த வெங்காயம், பூண்டு, கருவேப்பிலை இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா வதங்கி வரணும். இதுக்கு கொஞ்சம் உப்பு போட்டு 2 நிமிஷம் நாம மூடி வைக்கலாம். இப்போ அனல் வந்து நான் கம்மி தான் வச்சிருக்கேன். ஒரு 2 நிமிஷம் வெங்காயம் வதங்கட்டும். இப்போ இது வதங்குற நேரத்தில் நாம இதுக்கு வந்து ஒரு 2 விழுது நாம அரைச்சிக்கணும். அதை ரெடி பண்ணிக்கலாம். இப்போ நான் இது ஸ்டார்ட் பண்ணும்போது உருளைக்கிழங்கும் வெங்காயம், பூண்டு மட்டும்தான் ரெடி பண்ணியிருக்கேன். மற்றபடி நாம இதை வந்து செஞ்சுக்கிட்டே இதை ரெடி பண்ணிக்கலாம், ஒன்றும் பெருசாக வேலை இருக்காது. இதுக்கு வந்து தேரக்கல் அப்படிங்கும்போது அந்த கிரேவியில் வந்து சிகப்பு மிளகாவோ மிளகாத்தூளோ சேர்க்காம செய்யறது தான் இதனுடைய ஸ்பெஷாலிட்டி. இப்போ இதில் பாருங்க, நம்ம காரத்துக்கு எவ்வளோ மிளகு வேணுமோ அவ்வளோ மிளகு, சோம்பு, தனியா இது 3 எடுத்துக்கணும். அதோட இந்த கிரேவிக்கு பட்டை இந்த 2 துண்டு போடுறேன். உங்க ஃப்ளேவருக்கு தகுந்த மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இந்த காரம் வந்து நமக்கு மிளகு மட்டும் போடுறதல்ல. இப்போ நான் வந்து 1 ஸ்பூன் ஃபுல்லாக போட்டிருக்கேன். இப்போ நான் இன்னைக்கு செய்யற கிரேவி வந்து ஒரு 5 பேருக்கு ஆற மாதிரி செய்யறேன். சோம்பு வந்து நல்லா ஒரு ஃபுல் ஸ்பூன் போட்டிருக்கேன். அதே போல தனியா வந்து ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும்னு நினைக்கிறேன். அதோட இந்த பட்டை, கொஞ்சம் மஞ்சத்தூள், இதை ஃபர்ஸ்ட் தண்ணி விட்டு அரைச்சி ஒரு கப்ல மாத்திக்கலாம். இப்ப பாருங்க, இந்த ஒரு விழுது அரைச்சாச்சு. இப்போ இதுல வெங்காயம் வதங்கிடுச்சு. வெங்காயம் வதங்கிடுச்சுங்களா? இப்போ நாம இந்த கட் பண்ணி உருளைக்கிழங்கு வச்சிருக்கோம் இல்லையா, அதை இதுல சேர்த்துடலாம். இதை ஒரு தரம் கழுவிட்டு நான் சேர்க்க போறேன். இப்போ இந்த உருளைக்கிழங்கை இதில் சேர்த்துக்கலாம். நான் வந்து கத்திரிக்காயும் உருளைக்கிழங்கும் ஒன்றா போடலை. ஏன் அப்படின்னா இது வேகிற தன்மை மாறும் உங்களுக்கு, அதனால நான் 2 சேர்த்து ஒன்றா போடலை. இப்போ இந்த உருளைக்கிழங்கு நம்ம ஆல்ரெடி உப்பு தெளிச்சிருக்கிறதால இப்படியே நல்லா வெந்துடும் உங்களுக்கு. ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் இந்த சிம்லேயே வேகட்டும். இப்போ அதுக்குள்ள இன்னொரு இதுக்கு விழுது அரைக்கணும். அதுக்கு என்னன்னு பார்க்கலாம். பாருங்க, இதே மிக்சி கப் எடுத்திருக்கேன். ஒரு அரை மூடி அளவுக்கு தேங்காய் எடுத்திருக்கேன். தேங்காய் எடுத்த அப்புறம் இதுல பொட்டுக்கடலை வந்து நம்ம இந்த திக்னஸ்க்கு வந்து இது ஒன்று தான் சேர்க்குறோம். நம்ம அதோட கிரேவியோட திக்னஸுக்கும் என்ஹான்ஸ் ஆகிறதுக்கு டேஸ்ட்டுக்கும் கொஞ்சம் கெசகெசா வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். இப்போ இதை தண்ணி விட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். இப்போ உருளைக்கிழங்கு போட்டு 15 நிமிஷம் ஆச்சு. நான் 2 தடவை கலந்து விட்டுருக்கேன். இப்போ இது வெந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கலாம். பாருங்க, நல்லா அழகா கத்தி உள்ள போகுது. இப்போ இது 3/4 வாசி வெந்திருக்கு, 3/4 பதத்துக்கு வெந்திருக்கிறதால இப்போ இந்த டைம்ல வந்து நம்ம கத்திரிக்காய், இப்போ உருளைக்கிழங்கும் கத்திரிக்காவும் அட் அ டைம் போட்டோம் அப்படின்னா கத்திரிக்காய் வந்து உங்களுக்கு துண்டு துண்டாவே இருக்காது, எல்லாம் மொத்தமே அப்படியே ஜாம் ஆயிடும். அதனால நான் அப்படி போடலை. இப்போ இதை இன்னொரு தரம் கலந்து விட்டு இன்னொரு 5 நிமிஷம் மூடி வச்சோம் அப்படின்னா கத்திரிக்காவும் உங்களுக்கு வெந்து போயிடும். உங்களுக்கு கத்திரிக்காய் நல்லா ஜாமா வேணும், இருக்கிறது தெரியக்கூடாது அப்படின்னா நீங்க உருளைக்கிழங்கு போடும் போதே இந்த கத்திரிக்காவை போட்டுடலாம். இப்போ இது ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டும். நம்ம போடுற கத்திரிக்காவோட தன்மையை பொறுத்து இது வேகுங்க. இப்போ பாருங்க, இது நல்லா கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு. இப்போ நம்ம இந்த காம்புல கிள்ளி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு தெரியும் நல்லா வெந்திருக்கு. இப்போ இந்த டைம்ல வந்து இதுக்கு தக்காளி
இந்த தக்காளி வந்து நான் ஒரு பெரிய தக்காளி 2 தக்காளி எடுத்திருக்கேன். இப்போ இந்த தக்காளியும் இந்த வெஜிடபிள்ஸும் நல்லா வெந்துடணும். இந்த தக்காளி வந்து தோல் பிரிகிற அளவுக்கு நல்லா சாஃப்டா ஆயிடணும். இப்போ இது அதே போல இதோ இன்னொரு 5 நிமிஷம் மூடி வைக்கலாம். தக்காளி நல்லா ஸ்மாஷ் ஆகணும். அதுக்கு தான் நான் வந்து கொஞ்சம் சன்னமா கட் பண்ணி போட்டிருக்கேன். இப்போ இது வேகட்டும். இந்த தக்காளி போட்டு 10 நிமிஷம் ஆச்சு. பாருங்க நல்லா ஸ்மாஷ் ஆயிருக்கு. மத்தியில் நான் ஒரே ஒரு தரம் கலந்து விட்டுருக்கேன். இப்போ இதில் நம்ம அரைச்சி ரெடி பண்ணி வச்சிருக்கிற விழுதுகள் சேர்த்துடலாம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம அரைச்சி வச்ச விழுது, அதோட இந்த கெசகெசா தேங்காய் பொட்டுக்கடலை அரைச்சோம் இல்லையா, அதையும் சேர்த்துடலாம். இப்போ உங்களுக்கெல்லாம் ஒரு டவுட் வந்திருக்கும். இப்போ நம்ம மிக்சியில் தண்ணி விட்டு இதெல்லாம் சேர்த்துக்கிட்டு மறுபடியும் நம்ம பேசலாம். இப்போ இதுக்கு வந்து தேவையான அளவு தண்ணி, இந்த கிரேவி திக்னஸ் நமக்கு எப்படி வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம தண்ணி விட்டுக்கணும். இப்போ இதில் வந்து உங்களுக்கு பிகினர்ஸ்க்கு ஒரு சொன்னோங்க, நம்ம மூடி வைக்கும்போது இந்த கெசகெசா வந்து இந்த இடத்துல அப்படியே நின்றுக்கும். ஒரே தரமாக அரைச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு அந்த கெசகெசா அங்கங்கே இருக்கும். அது வந்து நம்ம சாப்பிடும்போது தொந்தரவு கொடுக்கும். அந்த கிரேவியோட இன்ட்ரெஸ்டிங்கான டேஸ்ட்டை வந்து நம்மளால என்ஜாய் பண்ண முடியாது. அதனால ஒரு தரம் திறந்து தள்ளி விட்டு அதுக்கப்புறம் நம்ம இன்னொரு தரம் அரைக்கணும். இப்போ பாருங்க, நான் வந்து இப்போ 1.5 டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டுருக்கேன் அந்த கிரேவியோட சேர்த்து. இப்போ நம்ம இதுக்கு அனல் சேர்த்து வைக்கலாம். இது வரைக்கும் ஸ்டார்டிங்கில் எந்த அளவுக்கு அனல் இருந்ததோ அதே அனல் தான் இருந்துச்சு. சிம்லேயே வச்சுதாம செஞ்சுருக்கோம். இப்போ இது நல்லா கொஞ்சம் வேகட்டும். அதுக்கப்புறம் நம்ம என்ன வேணுமோ, அதாவது தண்ணி இன்னும் கொஞ்சம் வேணும்னா போட்டுக்கலாம். இப்போ வந்து நம்ம இதுக்கு தேவையான அளவு உப்பு. இப்போ வந்து நம்ம வெங்காயம் வதங்கிறதுக்கு, வெஜிடபிள்ஸ் எல்லாம் வதங்கிறதுக்கு ஒரு 1/4 ஸ்பூனை விட கம்மி போட்டோம். இப்போ நான் வந்து இதில் 1.5 ஸ்பூன் அளவுக்கு உப்பு போடுறேன். டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம வேணும்னா உப்பு போட்டுக்கலாம். இப்போ இந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் இது நல்லா வேகணும். இந்த டிஷ்ஷு செய்யறதுக்கு அட்லீஸ்ட் ஒரு 1.5 மணி நேரமாவது வேணுங்க. 1 ஹவர்லேருந்து, அதாவது நீங்கள் செய்கிற பக்குவத்தை பொறுத்து 1 ஹவர் இருந்தால் போதும். இப்போ இது பிகினர்ஸ்க்கு வந்து தடுமாட்டம் இல்லாமல் செய்யணும் இல்லைங்களா, அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக 1 ஹவர் வேணும். இப்போ இது நான் இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டு ரெடி பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் நம்ம வேணும்னா தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம இதை மூடி வச்சிடலாம். இந்த விழுது வந்து உங்களுக்கு டவுட் வந்திருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், ஏன் இதை தனித்தனியாக அரைக்கணும், ஒன்றா அரைக்கக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இந்த தனியா மிளகு அதெல்லாம் நம்ம அரைச்சோம் இல்லைங்களா, அந்த விழுது வந்து எவ்வளோ நேரம் அரைப்பட்டாலும் அந்த தனியா வந்து உங்களுக்கு நொய்யாக தான் இருக்கும். இப்போ நம்ம இந்த கெசகெசை அரைக்கும் போது அந்த தனியா அதோட சேர்த்து அரைச்சோம் அப்படின்னா உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகாது. அந்த கெசகெசா மெதிஞ்சதா அப்படின்னு சொல்லிட்டா நம்மளால கண்டுபிடிக்க முடியாது. அதனால நம்ம வந்து இந்த கெசகெசா தேங்காய் பொட்டுக்கடலை விழுத ஒரு தரம் தனியாக அரைச்சிக்கணும். இந்த கொத்தமல்லி தனியா சோம்பு பட்டை அந்த பொட்டுக்கடலை சோம்பு இதெல்லாம் ஒரு தடவை நம்ம தனியாக அரைச்சிக்கணும். இப்போ வந்து இந்த பட்டையை வந்து நம்ம இந்த கிரேவிலையும் போட்டு அரைச்சிக்கலாம், அரைக்கிற விழுதுலையும் போட்டு அரைச்சிக்கலாம், தாளிக்கிறதுல வேணாலும் போட்டுக்கலாம். அந்த பட்டை அளவு அதே தான். நம்ம தாளிக்கும் போது வேணாலும் அந்த பட்டையை போட்டுக்கலாம், இல்லை அரைக்கிறதுல வேணாலும் போட்டுடலாம். நான் எப்பவுமே வந்து 99% அரைக்கிறதுலையே தான் போடுவேன். சாப்பிடும்போது அந்த வெஜிடபிள்ஸோட தனித்தன்மையோட சாப்பிடணும், எதுவும் நமக்கு இடைஞ்சல் கொடுக்கக்கூடாது, வாயிலிருந்து எடுத்து வைக்கிற மாதிரி எதுவும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப சின்ன வயசுலேருந்து அதை யோசிப்பேன். அதுக்கோசம் நான் எதுவுமே இந்த ஃபுல் இதெல்லாம் எதுவுமே மசாலாஸ் எதுவுமே நான் அதில் சேர்க்க மாட்டேன் எப்பவுமே. அது வந்து நல்லா இருக்கும் நம்ம சாப்பிடும்போதும். அதே போல் கொஞ்சமாக போட்டாலும் நல்லா தூக்கலாக இருக்கும் வாசனை. இப்போ இது வேகட்டும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அடுப்பில் போட்டு அந்த எல்லாமே ஆனப்புறம் ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கோங்க தரோவா. இப்போ பாருங்க, நான் வந்து தண்ணி வந்து பத்தலை, அதனால இன்னும் கொஞ்சம் நான் தண்ணி சேர்க்குறேன். இப்போ இந்த மிக்சியில் ரெடி பண்ணி வச்ச தண்ணியை நம்ம இதில் ஊற்றிடலாம். இப்போ நிறைய எண்ணெய் ஊற்றினோம் அப்படின்னா, இப்போ நான் வந்து ஜஸ்ட்டு ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன். இதில் வந்து ஒரு 4 ஸ்பூன் 5 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விடலாம். ஆனால் நான் அவ்வளோ விடலை. அந்த அளவுக்கு நம்ம விட்டோம் அப்படின்னா இப்போ இது கொதிக்கும் போது நல்லா எண்ணெய் வந்து தலன்னு மேலே வரும். நான் அந்த அளவுக்கு ஊற்றாததால அது மாதிரி வராது. இப்போ இது இன்னும் கொஞ்சம் நேரம் வேகட்டும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் வந்து பாதி வெந்திருக்கு, அதாவது டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தேன். இப்போ உப்பு வந்து பத்தலை எனக்கு, அதனால உப்பு போடுறேன். அதே போல் காரமும் பத்தாது, அதனால மிளகுத்தூள் கொஞ்சம் சேர்க்குறேன். உங்களுக்கு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எப்படி வேணுமோ அப்படி போட்டுக்கோங்க. இப்போ இது ஒரு தரம் கலந்து விட்டு இன்னொரு 5 நிமிஷம் நம்ம வேக விட்டு இறக்கலாம். இது வந்து பல விஷயங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க. இடியாப்பம், தோசை, செட் தோசை, இட்லி, சப்பாத்தி, அது மாதிரி எல்லாத்துக்குமே நல்லா இருக்கும். சாதத்துக்கும் நல்லா இருக்குங்க.
இடியாப்பத்துக்கு அட்டகாசமாக இருக்கும். இப்போ வந்து நீ இன்னைக்கு காலையில் இந்த கிரேவி செய்கிறதால தோசை மட்டும் ஊற்றிடுமா போதும் அப்படின்ட்டாங்க. தோசை ஊற்றிட்டு மத்தியானத்துக்கு இடியாப்பம் இல்லை சப்பாத்தி அது மாதிரி ஏதாவது செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல ஒரு டேஸ்டியான இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயங்க. இப்போ செட்டிநாட்டு சமையல்னாவே பாரம்பரியம் தான். அது மாதிரி ஒரு நல்ல விஷயத்த நம்ம இன்னைக்கு செஞ்சுருக்கோம். கண்டிப்பாக நீங்கள செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு பொட்டுக்கடலையோட தன்மை கொஞ்சம் கம்மியாக வேணும் அப்படின்னா அதை கம்மி பண்ணிவிட்டு கெசகெசாவை சேர்த்துக்கோங்க. இப்போ நான் வந்து இதில் இன்னும் கொஞ்சம் தண்ணி விடுறேன். அதே போல் தக்காளியோட பதமும் உங்களுக்கு தகுந்த மாதிரி சேர்த்திக்கோங்க. இப்போ எதுக்கு நான் தண்ணி விடுறேன் அப்படின்னா, இறக்கி வச்சோம் அப்படின்னா இன்னும் கூட கொஞ்சம் திக்னஸ் வரும். அதுக்கோசம் நான் இப்போ தண்ணி விடுறேன். இப்போ பாருங்கள் இது எவ்வளோ திக்காக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இடியாப்பத்துக்கு ஆப்பத்துக்கெல்லாம் ஆப்டாக இருக்குங்க. இது நீங்கள் செய்யறதுக்கு முன்னாடி ஆப்பத்துக்கு போட்டு அரைச்சி வச்சுட்டீங்க அப்படின்னா அட்டகாசமாக இருக்கும். ராகி ஆப்பம் என்னோட லிங்க்லேயே இருக்குது. ராகி ஆப்பம், ராகி ஆப்பத்துக்கு ரொம்ப நல்ல காம்பினேஷன், ஹெல்த்தியாகவும் இருக்கும். கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். இப்போ நம்ம இது ஒரு 5 நிமிஷம் வெந்துட்டோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், ரெடியாக இருக்குது. சாப்பிட்லாமா எல்லாரும்? தோசை ஊற்றுறேன். ஒரு பக்கம் தோசைக்கல் ரெடியாக இருக்குது. எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்களும் வாங்க, எல்லாரும் சேர்ந்து சாப்பிடலாம். செட்டிநாட்டு தேரக்கல் ரெடி. செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. திஸ் இஸ் ஃப்ரம் சுஜாதா மனோகரன்.